ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வருஷமாக இது இருக்கும். எதனால் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராசியை 4 கிரகங்கள் பார்க்கின்றது. 5 கிரகங்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா கேது பார்வையும் இருக்கா இல்லையா, அதையும் எடுத்துப்போம். பாருங்க, நம்ம ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்கும். விபரீத ராஜயோகம், கஜகேசரி யோகம் சரி இருக்கு. அந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் எப்போ வரும்னு சொல்லுங்க. ஒன்று, அந்த கிரகங்கள் நம்மளுடைய ராசியை பார்க்கும் போதோ லக்னத்தை பார்க்கும் போதோ ஏற்படும். இப்போ உங்களுக்கு 5 கிரகம் பார்க்குது இந்த ஓப்பனிங்கில் 2026 ராசி பலன்களில். சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை ஏற்றுக்குவோம். அடுத்தது பாருங்க, 10ஆம் இடத்தில் சனி பகவான். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுமாப்பா அப்படிம்பாங்க. அந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது சனி நின்ற இடத்தை ஜெயிக்க வைப்பார். சனி எங்கே இருக்காரோ அந்த ஜாதகர் வெற்றி. லக்னத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகரை பற்றி கவலையே பட வேணாம். ஜாதகத்தை மடித்து கையில் கொடுத்துடலாம், இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க. இந்த ஜாதகம் உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். சில சின்ன குழந்தைங்க பிறக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீன லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா உடனே கொடுத்துருவாங்க, சார் இந்த ஜாதகம் நல்லா இருக்கு. அது மாதிரி 10ல் சனி, நல்ல பதவியில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா ஹெல்த் குட், உடல்நிலை நன்றாக இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். சாதாரணமாக சளி பிடிச்சா கூட சில பேருக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உடல்நிலை 2026 முழுவதும் மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். மதிப்பிற்குரிய பெரியோர்களினுடைய சந்திப்பு கிடைக்கும். மதிப்பிற்குரிய பெரியோர்கள்னால் யார் சார்? யாரெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாங்களோ அவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். சில பேரை கூப்பிட்டு, வாப்பா இந்த ஸ்கூல் நிர்வாகத்தை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரை கூப்பிட்டு, சார் இந்த பொறுப்புணர்ச்சி நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில குடும்பங்களினுடைய பொறுப்புகள் கூட கொடுக்கும். சில பேருக்கு பாருங்கள், வீடுகள் கூட, சார் இந்த வீட்டை நீங்கள் பார்த்துக்குங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு விளக்கு பற்ற வச்சுங்க. சில வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த வீட்டை பார்த்துங்க, மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம்? அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஒருத்தருக்கு சொல்லி நடந்தது. அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான 2026 நல்ல பலன்களை தர காத்திருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. தடைப்பட்ட கல்விகள் சரியாகும். சில பேர் PhD வருஷ கணக்காக பண்ணிட்டு இருப்பாங்க, CA வருஷ கணக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. தடைப்பட்ட கல்வி அற்புதமாக ஜெயிப்பீங்க. இதுவரை உங்களுடைய தெய்வத்தின் அருளால் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள், புனித காரியங்கள் அனைத்திற்கும் மதிப்பிற்குரிய நல்ல ஸ்தானத்தை பெறுவீர்கள். ஒரு ஊரில் ஒரு நல்ல இடத்துல இருப்பீங்க. வியாபாரம் நன்றாக இருக்கும். புதிய வீடுன்னு இல்லை, வீடு வாங்கும் யோகம் உண்டு. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அவர் யார் உங்களுக்கு? மிதுன ராசிக்கு பாக்யாதிபதி, அட்டமாதிபதி. இந்த அட்டமாதிபதி பாக்யாதிபதி தான் வீடு வாங்கி தருவாங்க. அட்டமாதிபதினா என்ன? கையில் இருக்க எவ்வளோ காசு இருக்குது எல்லா காசையும் கொண்டா, சரி கொடுத்தாச்சு, ஒரு வீடு வாங்கிக்க, சரி இந்த பாக்யாதிபதி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பகவான் கொஞ்ச காலம் உங்கள் வீட்டில் இருப்பார். அப்புறம் 2ஆம் இடத்திற்கு போய் உச்சம் பெறுகிறார். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகு கேது பயிற்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமண தடைகள் நிவர்த்தி ஆகும். முடிந்த அளவு இந்த மிதுன ராசிக்காரர்கள் 2026 ஜலகண்டேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நீர் ராசியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் தெய்வ தரிசனம் செய்தால் தனம் விருத்தியாகும். சார் இந்த பண கஷ்டம் தீருமா சார்? கண்டிப்பாக தீரும். ஜலகண்டேஸ்வரரின் தரிசனம் மிகச் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் வெற்றி பெறுவார்கள். கலை, மிதுன ராசியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பாடத் தெரியாது, ஆடத் தெரியாதுன்னு சொன்னால் தப்பு. பேச்சு போட்டி, சகலகலா வல்லிகளாக, சகலகலா வல்லவர்களாக திகழ்வார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். பேச்சு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவார்கள். ஒரு நல்ல பரிசு, பேர் சொல்லும் பிள்ளையாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் மிகப்பெரிய ஒரு பெரிய பந்தயங்களில் வெற்றி பெறுவார்கள். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு உடனடியாக விமோச்சனம் கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்வார்கள். வியாபாரம் நன்றாக இருக்கும். மனக்கவலை தீரும்.
குரு பகவானின் அருளால் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பிறக்கும். ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை உங்களை வாழ வைக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ சில பேருக்கு குடும்பத்தில் மனக்கசப்புகள் இருக்கும், கணவன் மனைவி பிரிவினைகள், அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவில் குரு பகவானின் சப்தம பார்வை உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை தர காத்திருக்கிறது. இந்த 2026 மிதுன ராசிக்கு ஒரு மணிமகுடம் என்று சொன்னால் அற்புதமான பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களாக இருக்கும்.